வாய்ப்புண் அப்படிங்கிறது சிலருக்கு எப்போதுமே ஆறாமல் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உள்ள வாய்ப்புண்ணுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இதற்கான தீர்வு ஒரு செய்யுளாவே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். மாதுளையின் ஓடும் மருதோண்டி இலைதானும் சீரான நெல்லியுடன் சேர்த்தரைத்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து கொப்பளிக்க வாய்வெடிப்பு மாறும், துதிக்க ஒண்ணா புண்ணும் போகும். ஸோ இந்த பாட்டை கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மாதுளை தோடு, நெல்லி வற்றல், மருதோண்டி இலை, இது எல்லாமே ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்துங்க. இதை 1-2 இடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து 2 டம்ளர் தண்ணி விட்டு அரை டம்ளராக வற்ற வச்சுங்க. இதுதான் அந்த கஷாயம். இதை ஃபில்ட்ரு பண்ணி இளஞ்சூட்டில் நல்லா கொப்பளிச்சுட்டு வாங்க. இப்படி ரெகுலராக கொப்பளிச்சுட்டு வரும்போதே இந்த வாய்ப்புண்ணு நல்லாவே ஆறிட்டு நம்ம பார்க்கலாம். கூடவே ஏலாதி சூர்ணம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து. இதிலேருந்து காலையில் நைட்டு 1 ஸ்பூன் பாலில், தேனில், இல்லை வெண்ணில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இதோட பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். காரணம் ஏலாதி சூர்ணம் வயிற்றில் உள்ள புண்ணு ஆற்றக்கூடியதில் ஒரு முக்கியமான மருந்து. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.